نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم، ذلك الدين القيم. وفي آية أخرى: والذين هاجروا في سبيل الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون. الذين صبروا وعلى ربهم يتوكلون. وفي آية أخرى: ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. وفي آية أخرى: والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة ورزق كريم. وفي آية أخرى: الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله وأولئك هم الفائزون. يبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فيها نعيم مقيم خالدين فيها أبدا إن الله عنده أجر عظيم. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளையெல்லாம் புனிதமிகு இந்த ஜும்ஆவுடைய தினத்திலேயும் அதிலேயும் குறிப்பாக அரபி மாதத்தினுடைய முதல் மாதத்தில் ஹிஜ்ரி ஆண்டிலே முதல் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் சென்ற ஆண்டு, ஹிஜ்ரினுடைய ஆண்டு 1446ஆம் ஆண்டு நாம் எல்லாம் அதிகமாக அமல் செய்திருந்தோம் என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ்விடம் அதிகமாக நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். யாரெல்லாம் குறைவாக அமல் செய்தார்களோ அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்து கொண்டு இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய ஹிஜ்ரி 1447ஆம் ஆண்டிலே நாம் எல்லாம் இன்னும் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும், அல்லாஹுக்கு பிடித்தமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதாக நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே நியத்து வைத்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் எல்லாம் இந்த புதிய ஆண்டிலே, ஹிஜ்ரினுடைய புதிய ஆண்டிலே நாம் எல்லாம் இன்னும் அல்லாஹுக்கு பிடித்தமான காரியம், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் பிடித்தமான காரியத்தை
நான் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஹிஜ்ரினுடைய ஆண்டிலே நான் அதிகமாக அமல் செய்வேன் என்பதாக ஒவ்வொருவரும் நாம் எல்லாம் நியத்து செய்து அதன்படி அமல் செய்ய வேண்டும். அப்படி அமல் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படியான கூலியையும் சொர்க்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதைத்தான் இந்த ஹிஜ்ரத்தையும் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஹிஜ்ரினுடைய அரபினுடைய தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மாற்று மதத்தினுடைய ஆங்கில புத்தாண்டுக்கும் ஆங்கில தேதிகளுக்கும் நாம் முன்னுரிமை கொடுத்தோம் என்று சொன்னால் இதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு ஏதோ திருமணத்திலே பத்திரிகையிலே திரையை போட வேண்டும், அதே போன்று வருடத்திலே நோன்பிற்காக வேண்டி பிறை பார்க்கிறோம், அதே போன்று பெருநாளுக்காக பிறை பார்க்கிறோம் என்று மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நாம் பிறையை முக்கியத்துவம் கொடுத்து வந்தோம் என்று சொன்னால் அந்த ஹிஜ்ரினுடைய ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளிலும் பல தியாகங்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த ஹிஜ்ரத்தை வைத்துதான் அந்த ஹிஜ்ரி ஆண்டை கணக்கிட்டு இருக்கின்றார்கள். அதே போன்று சென்ற மாதம் இருக்கின்றது துல்ஹஜ் மாதம். இது முழுக்க முழுக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தியாகம் செய்த மாதமாக இருக்கின்றது. அதே போன்று முஹர்ரம் மாதம் இருக்கின்றது, இந்த ஹிஜ்ரி இருக்கின்றது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் மிக முக்கியமான இந்த ஹிஜ்ரத்திலே பங்கெடுத்து இருக்கின்றார்கள், பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் ஹதீஸிலே பார்த்திருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரி என்பது எப்படி வந்தது என்பது நாம் வருடம் வருடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரி ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த ஹிஜ்ரி ஆண்டு துவக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வரை அந்த அரபி மாதத்தை போடுவார்கள். எத்தனாவது ஆண்டு என்பதை போட மாட்டார்கள். அதிலே ஒரு பிரச்சனை வரும்போது அதிலே ஒரு பத்திரத்தினிலே ஷாபான் மாதம் என்பதாக இருக்கின்றது. அது முதல் ஷாபான் மாதமா அல்லது வரக்கூடிய ஷாபான் மாதமா என்பது தெரியவில்லை. இதனால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்பட்டது. இதனால் சஹாபாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஆலோசனை செய்கின்றார்கள். இந்த ஆண்டிற்கு ஏதாவது ஆலோசனை செய்து ஏதாவது நிகழ்ந்த பிரச்சனையை வைத்து முக்கியத்துவத்தை வைத்து நாம் அந்த ஆண்டை கணக்கிட்டு கொள்ளலாம் என்பதாக ஆலோசனை செய்கின்றார்கள். அதிலே குறிப்பாக 4 ஆலோசனை கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்களோ அப்பொழுதிலிருந்து அதை வைத்து ஆண்டினுடைய கணக்காக முதல் நாளாக நாம் முதல் மாதமாக அதே போன்று முதல் ஆண்டாக நாம் கணக்கிட்டு கொள்ளலாம் என்பதாக சொல்கின்றார்கள். சிலர் சொல்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி பட்டம் எப்பொழுது கிடைத்ததோ அதிலிருந்து நாம் கணக்கிட்டு கொள்ளலாம் என்பதாக சொல்கின்றார்கள். மூன்றாவதாக சொல்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவு எப்பொழுது ஏற்பட்டதோ அதிலிருந்து நாம் கணக்கிட்டு கொள்ளலாம் என்பதாக சொல்கின்றார்கள். நான்காவதாக சொல்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஹிஜ்ரத் செய்தார்களோ அதிலிருந்து நாம் கணக்கிட்டு கொள்ளலாம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம்
இதை வைத்து, இந்த நிகழ்ச்சியை வைத்து நாம் ஆண்டை குறிப்பிட்டு கொள்ளலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பின் 6 ஆண்டுகள் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்து இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய கணக்கை வைக்கின்றார்கள், முடிவு செய்கின்றார்கள் என்பதாக வரலாற்றிலே ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று முந்தைய நபிமார்களெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட போது அவர்கள் உயிருடன் திரும்ப மீட்டப்பட்டார்களே, அந்த நாளை வைத்துதான் 1ஆம் ஆண்டு என்பதாக அவர்கள் கணக்கிட்டு கொண்டார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் நைல் நதியிலே சென்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட போது அதை வைத்து கணக்கு வைத்து அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணக்கிட்டு கொண்டார்கள். அதே போன்று அரபியர்களும் ஏனைய ஆண்டு என்பதாக கணக்கிட்டு வந்தார்கள். இப்படியாக இந்த 4 சம்பவங்களை வைத்துதான், ஹிஜ்ரத்தை வைத்துதான் முடிவு செய்யப்பட்டது ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக ஹதீஸிலே வரலாற்றிலே வருகின்றது. அதே போன்று இப்போது எப்படி முஸ்லிம்களுக்கு தொந்தரவுகளும் அநியாயங்களும் செய்து கொண்டே இருக்கின்றார்களோ, முஸ்லிம்களை வாழ விடாமல் இருக்கின்றார்களோ, அதே போன்று முன்னால் அரபுகத்திலே மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் இருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் அந்த முஷ்ரிக்குடைய தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இஸ்லாமியர்களை ஒழித்து கட்ட வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டி, அதே போன்று அவர்கள் பல திட்டங்களை சதி செய்கின்றார்கள். இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் செய்துவிட வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷயத்தை தெரிவிக்கப்படுகின்றது. தெரிவித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஆலோசனை செய்கின்றார்கள். அப்பொழுது ஆலோசனை செய்யக்கூடிய சமயத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தை சொன்னவுடன் அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நானும் உங்களுடன் வருகின்றேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் நாம் இருவரும் செல்லலாம் என்பதாக சொல்லிவிட்டு இதனை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஇத் யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலுக அவ் யுக்ரிஜுக வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். வஇத் யம்குரு பிகல்லதீன கஃபரு, அந்த காஃபிர்கள் உங்களுக்கு சதி செய்கின்றார்கள். அதே போன்று எப்படி என்று சொன்னால், உங்களை சிறை வைக்கவும், உங்களை கொல்லவும், உங்களை ஊரை விட்டு வெளியேற்றவும், இப்படியாக உங்களுக்கு சதி செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹும் சதி செய்கின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். இந்த சதிகாரர்களுக்கெல்லாம் சிறந்த சதிகாரன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இதைத்தான் அந்த முஷ்ரிக்கினுடைய காஃபிருடைய தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து சிலர் சொல்கின்றார்கள், அவரை ஊரை விட்டு வெளியாக்கி விடலாம். சிலர் சொல்கின்றார்கள், அவர்களை ஒரு வீட்டினிலே சிறை வைத்து விடலாம். சிலர் சொல்கின்றார், அபூ ஜஹல் சொன்னான், ஏராளமான வாலிபர்களை வைத்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே மஸ்ஜிதுக்கு வெளியிலே வரும்போது அவரை கொலை செய்து விடலாம் என்பதாக சதி திட்டத்தை தீட்டி இந்த ஆலோசனையை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதன்படி அன்று இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பதாக தனது வீட்டிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய விரிப்பிலே படுக்க வைத்துவிட்டு தன்னுடைய போர்வையும் நீங்கள் இந்த போர்வையை போர்த்தி கொள்ளுங்கள் என்பதாக கொடுத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசினுடைய 9வது வசனத்தை வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வமின் கல்ஃபிஹிம் சத்தம் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் ஒரு சுவரை போன்று மறைவை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அவர்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு பிடி மண்ணை எடுத்து தூவிவிட்டு இந்த ஆயத்தை ஓதியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் அவர்களுக்கு நின்று கொண்டிருந்த அந்த முஷ்ரிக்குடைய தலைவர்களுக்கெல்லாம், அந்த வாலிபர்களுக்கெல்லாம், அடியாட்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தை ஓதிய பின்பு அவர்களை அவருடைய பார்வையில் இருந்து மறைத்து விட்டான் என்பதாக வரலாற்றிலே ஹதீஸிலே வருகின்றது. அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளேதான் இருக்கின்றார்கள் என்பதாக. பிறகு காலையிலே சென்று பார்த்தபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்திருக்கின்றார்கள். எங்கே உங்களது நபி என்பதாக கேட்டவுடன் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். பிறகு அவர்களை அடித்து மிரட்டி எப்படியோ கேட்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த செல்லக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யாரெல்லாம் அமானிதமான பொருட்களை கொடுத்திருந்தார்களோ அந்த பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு, நீங்கள் இதையெல்லாம் கொடுத்துவிட்டு பிறகு மதீனாவிற்கு வாருங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வைன் தவுத்து அமானாத்தி இலா அஹ்லிஹா, உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை அவரிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியுடைய பொருளாக இருந்தாலும் அந்த அமானித பொருட்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கொடுத்துவிட்டு இதையெல்லாம் யாருடைய பொருளோ அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்பதாக அந்த பொருளை கொடுத்துவிட்டு சொல்லி சென்றார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கொண்டு ஹிஜ்ரத் செய்வதற்காக புறப்பட்டார்கள். 3 நாட்களுடைய தேவையான உணவுப் பொருட்களை தயாரித்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்திற்கு புறப்பட்டார்கள். அவர்கள் செல்லக்கூடிய சமயத்திலே பாதையை மாற்றி யாரும் நம்மளை பிரித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி புதிய பாதையிலே சென்றார்கள். சென்று சவர் குகையிலே 3 நாட்கள் தங்குகிறார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் சவர் குகையிலே தங்குகிறார்கள் என்பதாக வரலாற்றிலே ஹதீஸிலே வருகின்றது. அந்த தங்கக்கூடிய சமயத்திலே இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள் என்ற விஷயம் தெரிந்தவுடன் இன்னும் கோபம் அதிகமாகி முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு கோபம் எல்லாம் அதிகமாகி அவர்கள் நாலாபுறமும் தேட ஆரம்பித்து விட்டார்கள். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக அளிக்கப்படும் என்பதாக சொன்னவுடன் பலரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேட ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கிடையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வீட்டிற்கு சென்று அபூ ஜஹல் எங்கே உமது தந்தையும் நபியும் எங்கே என்பதாக கேட்டவுடன் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை
ஓங்கி கன்னத்திலே அடித்தவுடன் அவர்களுடைய காதெல்லாம் கிழித்து அவருடைய காதிலே மாட்டியிருந்த தோடுகள் எல்லாம் கீழே விழுந்து விட்டது, காதெல்லாம் அறுக்கப்பட்டு விட்டது, ரத்தம் எல்லாம் சொட்டுகின்றது என்பதாக வரலாற்றிலே ஹதீஸிலே வருகின்றது. அந்த அளவிற்கு அவர்கள் கோபத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளாருடைய கன்னத்திலே அறைந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்படி சவர் குகையிலே தங்கி இருக்கின்றார்கள். அங்கே எதிரிகள் வந்து பார்க்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குகையை எல்லாம் சரிப்படுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற முடியாமல் அந்த மலையிலே ஏறுகின்றார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோளில் சுமந்து கொண்டு அந்த சவர் குகையிலே ஏறுகின்றார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த சவர் குகையிலே தங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே எதிரிகள் சென்றவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் வந்து விட்டார்கள், இன்னும் ஒரு அடி முன்னால் வந்தால் அவர்கள் நாம் இருப்பதை கண்டு கொள்வார்கள் என்பதாக சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நம்முடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேற்றினார்கள், கவலை கொள்ளாதீர்கள் என்பதாக சமாதானப்படுத்தினார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி அவர்கள் சவர் குகையிலே தங்கிவிட்டு பிறகு மெல்ல மெல்ல சிறுக சிறுக அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு முஷ்ரிக்கையும் அவர்கள் துணைக்கு அழைத்து கொண்டு, அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையையும் அழைத்து கொண்டு 4 பேரும் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் மதீனாவை நோக்கி. அந்த சமயத்திலே பல கஷ்டங்களை பசியின் காரணமாக பல இடங்களிலே தங்கி அவர்கள் பசியாறுகின்றார்கள். இப்படியே பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே சஹாபாக்கள் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை செய்து நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாமோ சர்வசாதாரணமாக இந்த ஹிஜ்ரத்தை சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டு நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி வாழாமல் நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலும் நமக்கு தண்டனையை கொடுப்பான், நாளை மறுமையிலும் தண்டனை கொடுப்பான். இப்பொழுது பார்க்கலாம், நாம் எல்லாம் பல நாடுகள் முஸ்லிம்களை அழித்து கொண்டு இருப்பதை பார்க்கலாம். ஆனால் வல்லரசு என்று சொல்லக்கூடிய திமிருத்தனமான பேச்சுக்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் கடைசியிலே ஈரானிடத்திலே மண்டியிட்டு எங்களை மன்னித்து விடுங்கள், போரை நிறுத்தி விடுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் முஸ்லிம்களை எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுத்தி நடந்தோம் என்று சொன்னால் யாராலும் எதையும் செய்ய முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹிஜ்ரத்தினுடைய விஷயத்திலே பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பாதி மா ظுலிமு லனுபவ்விஅன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா வல அஜ்ருல் ஆখিরাতি அக்பர் லவ் கானூ யஅலமூன். எவர்கள் அநீதி இழைக்கப்பட்ட பின்னர் அல்லாஹுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் சென்றார்களோ அவர்களை இவ்வுலகில் அழகிய இடத்தில் நிச்சயமாக நாம் தங்க வைப்போம், மறுமையின் கூலி இதனை விட மிக பெரியதாகும், இதனை நிராகரிப்பார்களாகிய அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதாக சொல்லிவிட்டு அல்லதீன ஸபரு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எவர்கள் பொறுமை கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைப்பார்கள், அல்லதீன ஸபரு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஒமன் யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுஹுல் மௌத்து ஃபகத் வகா அஜ்ருஹு அலல்லாஹ் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. எவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ அவர்கள் அப்படி செய்யக்கூடிய சமயத்திலே மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய கூலி அல்லாஹின் மீது பொறுப்பாக இருக்கின்றது. வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா,
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி வல்லதீன ஆவவ் வனஸரு உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா லஹும் மக்ஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம். எவர்கள் ஈமான் கொண்டு அதே போன்று ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, அதே போன்று அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்கின்றார்களோ, போர் செய்கின்றார்களோ, இன்னும் எவர்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ, உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். லஹும் மக்ஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம், அவர்களுக்கு மன்னிப்பும் சங்கையான உணவும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் சூரத்து தௌபாவிலே, அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹ் வ உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன். அவர்கள் ஈமான் கொண்டு இன்னும் ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, இன்னும் தன்னுடைய உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கின்றது. வஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யுபஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின்ஹு வ ரிதுவானின் வ ஜன்னாத்தின் லஹும் ஃபீஹா நஈமும் முகீம். அவர்களுக்கு சுப செய்தியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவர்களுக்கு உண்டு. இன்னும் சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக சொர்க்கத்திலே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே இன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கூலி இருக்கின்றது. அவர்களுக்கு யாருக்கெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி போர் செய்கின்றார்களோ, வீட்டை விட்டு புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு இந்த கூலிகள் எல்லாம் சொர்க்கம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எல்லாம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்.